அகில உலக தமிழ் வாழ் நெஞ்சங்களுக்கு கோடான கோடி நன்றி கலந்த வணக்கங்கள். கொடுங்கலூர் பகவதியம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். இப்ப நம்ம பார்க்க போறது 2026ல சனி பெயர்ச்சி பலன்கள். இத பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான நன்மைகள், என்ன விதமான தீமைகள், அந்த நன்மைகள் எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும், அந்த தீமைகளிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது என்று ஒரு எளிய வழி சுருக்கமாக உங்களுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேங்க. இந்த சேனலை முதலா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைத்தி ஆல் என்ற பட்டன் நீங்க அமுத்திக்கங்க. நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடிக்கடி சேரும். நிச்சயமாக பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு வடிவத்துல என்னோட பேச்சு, என்னோட பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயன்படும். இப்ப நம்ம பார்க்க போறது குறிப்பாக கடகராசி. கடகராசி அப்படி சொல்லும்பொழுது பார்த்துட்டீங்க அப்படின்னா, 12 ராசிகளுக்கும் கடகராசிக்கும், சிம்ம ராசிக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது வெளிச்ச கிரகம். வெளிச்ச கிரகம் அப்படின்னா கடகத்துக்கு அதிபதி யாரு? சந்திரன். சந்திரன் எப்பவுமே வெளிச்சமாக இருக்கும். அதே மாதிரி சிம்மத்துக்கு சூரியன். இந்த 2 ராசிக்கு மட்டும் வெளிச்ச கிரகம்ன்றது பேருங்க. இந்த வெளிச்ச கிரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது கடகராசிக்கு அதாவது உயிர் பயமெல்லாம் கடந்த காலகட்டத்துல உங்களுக்கு காட்டிட்டு போயிட்டாரு சனீஸ்வர பகவான். காரணம் என்ன அப்படின்னா, அஷ்டமச்சனி இருந்தது. அந்த அஷ்டமச்சனியில நடக்கும் பொழுது பெட்டத்துக்கு கூட துணி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ளாடைகள் கூட இருக்காது. வாங்கவும் முடியாது. இந்த மாரி ஒரு கடுமையான ஒரு சோதனைகள், கடுமையான ஒரு மன உளைச்சல்கள், கடுமையான ஒரு போராட்டங்கள் இதெல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பா நடந்திருக்கும். அந்த விதமான காலகட்டத்தில என்னென்ன நீங்க பாதிக்கப்படணுமோ, என்னென்ன குடும்பத்தில செய்ற தொழில் வகையிலயும், குறிப்பாக வெளிநாட்டில இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான ஒரு கெட்டதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு துன்பமெல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கணும். அப்படியாப்பட்ட அந்த கடகராசி நேயர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது ஒரு பொற்காலம். அதாவது இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நரக வாழ்க்கை அப்படி சொல்லும் பொழுது, அதெல்லாமே தாண்டி, இப்ப அதிலிருந்து நெறைய பாடத்த கத்துக்கிட்டோம். 2வது பார்த்துட்டீங்க அப்படின்னா, ரூ. 10 இருந்தாலும் எப்படி சேமிக்கிறது? ரூ. 10 எப்படி பாதுகாப்பு பண்றது? சொத்து வகையில பார்த்துட்டு எப்படி பாதுகாப்பு பண்றது? தங்கம் விக்கிற விலைக்கு அப்ப விரயம் இல்லாத அளவுக்கு எப்படி சேர்த்து வைக்கிறது? அப்படி சொல்லும் பொழுது நெறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க. அந்த மாரி யோகமான இப்ப ராசி தான் கடகராசி. இந்த கடகராசியில பிறந்த அதாவது குழந்தைகளா இருக்கட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, முன்னாடி கல்வியில ஒரு பலகீனம். அதாவது உடம்பு பலகீனம். ஹாஸ்பிட்டல் செலவுகள். 2வது ஒரு படிச்சது ஞாபகம் இல்ல. ஏதோ ஒரு வடிவத்தில பார்த்தீங்கன்னா, நம்ப சொல்ல நமக்கு எதிரி. இந்த மாரி பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சிருப்பீங்க. அதே மாரி இளமை பருவம், கல்லூரி பருவம் அப்படி சொல்லும்பொழுது எத நீங்க அதிகமா ஆணித்தரமான முறையில இதுதான் நம்மளோட எதிர்காலம், இதுதான் நம்மளோட தீர்மானம் அப்படின்ற அளவுக்கு நினைச்சீங்களோ, அது நம்ம கைவிட்டு போற அளவுக்கு, அதே மாரி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நெறைய ஒரு இன்னல்கள், நெறைய நம்பிக்கை துரோகங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சந்திக்க வேண்டிய ஒரு காலமெல்லாம் இந்த கடகராசி நேயர்களுக்கு கடந்த காலகட்டத்தில நமக்கு வந்திருக்கும். இப்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதே மாரி பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "பட்டினிக்கு தீனியாய் கெட்டவனை நம்பலை தொட்டதனால் பாவி என்ற பட்டம் வாங்கி ஊரெல்லாம் சீச்சி என்ற பேர் எடுத்து மீண்டும் ராஜயோக வாழ்க்கை." அந்த ராஜயோக வாழ்க்கை தான் இப்ப நீங்க அனுபவிக்கிறது. கடகராசி நேயர்கள். அதாவது எல்லாமே வனவாசம், பரதேசம் எங்க போகணும், எந்த இடத்துக்கு போனாலும் ஒண்ணுமே தேறல. ஒண்ணுமே நம்ம ஜெயிக்க முடியல. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த அந்த பலன்கள் இப்ப நமக்கு கைகூடி இருக்குது. குறிப்பாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, 2026 அப்படி சொல்லும்பொழுது ஒரு விசேஷமான ஒரு காலமாக தான் உங்களுக்கு இருக்கும். இதே மாரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்ப நாம சொந்தமா தொழில் செஞ்சுகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த தொழில் கைகூட்டி போற அளவுக்கோ, இல்ல அப்படின்னா அதனால நெறைய இன்னல்கள், கடன் பிரச்சனைகள், அதே மாரி அதுல நம்ம எதுவும் சமாளிக்க முடியல, ஜெயிக்க முடியல அப்படின்ற அளவுக்கு இந்த மாரி ஒரு கஷ்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். அது எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு பல பேரோட சப்போர்ட் நமக்கு இருக்குது. ஒரு ஈடு குடுக்குற அளவுக்கு ஒரு மனைவி வகையிலயோ, இல்ல அண்ணன் தம்பி வகையிலயோ, குறிப்பாக ஒரு தாய் மாமன் உறவுல பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அவங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாரி குறிப்பா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலம். அதாவது இது நாள் வரைக்கும் வெளிநாட்டுல இருக்கிறோம். பெருசா ஒண்ணும் சாதிக்கல, சம்பாரிக்கல, எதையுமே செட்டில் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு, உங்களுக்கு வெளிநாட்டு போனதுக்கு உண்டான ஒரு பலன். 2வது உங்களுக்கு சொந்த வீடு, மண்மனை, அதே மாரி உங்கள சார்புல பிள்ளைகளுக்கோ, ஒரு சகோதரன், சகோதரிக்கோ ஒரு திருமணம். அதே மாரி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு காரு, பங்களா வாங்குற அளவுக்கு வெளிநாட்டிலே அதாவது செட்டில் ஆகுறதுக்கு, இல்ல செட்டில் ஆனாலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதை விட யாரோட கை எதிர்பார்க்காம, இது நாள் வரைக்கும் அடுத்தவங்ககிட்ட வேலை செஞ்சோம். அடிமை தொழில் செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப சொந்தமா வேலை செய்யறது, சொந்தமா பிசினஸ், ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்றது, இந்த மாரி யோகமான ஒரு வாய்ப்புகள் நம்மள தேடி வருது. இப்ப இதுக்கு முன்னாடி தேடி வந்தாலும்,
பயம் நமக்கு அதிகமா இருந்தது. இதெல்லாம் நம்ம சமாளிக்க முடியாது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இது ஒரு பெரிய ஒரு வகையில ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு பயமும், ஒரு படபடப்பு இருந்தது. இப்ப ஒரு மன தைரியம் வந்துருச்சு. துணிச்சலோட நீங்க இறங்கலாம். துணிச்சலோட இறங்கும் பொழுது, நிச்சயமாக கடந்த காலத்துல என்னென்ன இழந்தாயோ, என்னென்ன கைவிட்டு போனதோ, அதை விட வந்து பல மடங்கு சம்பாரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு யோகமும் உண்டு, கடகராசி நேயர்களுக்கு. அண்ணன், தம்பி அதேமாரி சொந்த பந்த லைன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, நாம்ப வந்து ஒரு ஒரு நல்லது கெட்டதுக்கு அதேமாரி கல்யாண காட்சி, ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு சீமந்தம், ஒரு திருவிழா அப்படி சொல்லும் பொழுது, முன்னாடி நில்லுங்க. நீங்க கொஞ்சம் வழி நடத்துங்க. வாழ்வாதாரத்த வந்து கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து நம்மகிட்ட ஐடியா கேட்கற அளவுக்கு, ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மகிட்ட வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய அளவுக்குலாம் வாய்ப்புகளும் உண்டு. அரசாங்க தொழில் செய்றவங்க, அதேமாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, சினிமா சம்மந்தப்பட்டது, விவசாயம், பூமி சம்மந்தப்பட்டது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில வந்து நீங்க எதை செய்தாலும் நமக்கு நல்லா இருக்கும். வீடு வாசலோ, கிணறு வெட்டுறதோ, ஒரு போர் போடுறதோ, ஒரு மாடு கண்ணோ, ஒரு பால் விஷயமோ, இதெல்லாமே நமக்கு சாதகமான முறையில இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, இப்ப வந்து எல்லாமே நம்பி ஏமாந்துட்டீங்க. இப்ப வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து யாரும் நம்பலாம், யாரும் நம்பக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து, அந்த அறிவு, திறமை, டேலண்ட் சகலமும் உங்களுக்கு வந்து அந்த அனுபவம் நெறைய நீங்க கத்துக்கிட்டீங்க. அந்த மாரி யோகம் அந்த கடகராசி நேயர்களுக்கு உண்டு. நிச்சயமாக இந்த 2026 வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், அதேமாரி குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து, நம்ம எத்தனையோ கோயில், குளத்துக்கு போயாச்சு, ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணியாச்சு. அதேமாரி கடுமையான விரதம், அதேமாரி வந்து மெயினா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு தவம் கூட நம்ம இருந்துட்டோம். இது நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த 2026 உங்க வீட்ல வந்து அதேமாரி ஒரு மகாலட்சுமி, ஒரு கிருஷ்ண பகவானும் கண்டிப்பாக இருப்பாரு. அது எந்த உருவத்திலும் ஒரு மாற்றம் இல்ல. ஹாஸ்பிட்டல் போனாலும் பலன் கிடைக்கும். ஒரு கோயில், குளத்துக்கு போனாலும் வச்சு பார்க்கும்போது அதுக்குண்டான யோகம் கிடைக்கும். அந்த மாரி வாய்ப்புகளும் உண்டு. அதேமாரி மன உளைச்சல்ல வந்து அதேமாரி உடம்புல பலவிதமான இன்னல்கள், கண்ணு சம்மந்தப்பட்டது, காலு சம்மந்தப்பட்டது, தலை சம்மந்தப்பட்டது இது எல்லாமே வந்து ஒரு பாதிப்புகள் வந்திருக்கும். அதுக்கெல்லாம் வந்து தீர்வு இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல மாத்துனாலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா பலன் இருக்குது. அதேமாரி வந்து ம ம மீண்டும் மீண்டும் மாசமான செக்கப் போக தேவையில்ல. நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து யோகங்கள் உண்டு. அதேமாரி குடும்பத்தில நிம்மதி இருக்கும். அதாவது வந்து கூழே குடிச்சாலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து படுத்தா தூக்கம் வரும். அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு சால்வ் பண்ற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள். அதேமாரி வந்து உறவினர்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இந்த கடகராசி நேயர்களுக்கு உண்டு. இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து கடகராசி பற்றி பொதுவான தகவல்கள். இது வந்து ஒரு ஜெனரலா நம்ம சொல்றது. தனிப்பட்ட முறையில வந்து உங்க ஜாதகம் பார்க்கும் பொழுது, ஜாதகம் இருந்தாலும் சரி, இல்லாட்டி போனா டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் இருந்தா போதும். இதை வச்சு இதை விட ஒரு மிக மிக துல்லியமாக, தெளிவாகவும் உங்களோட வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு எளிய வழிகள், என்ன ஒரு பரிவர்த்தனைகள், என்ன தெய்வ வழிபாடு, இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த சூட்சமத்த நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா வந்து, இதுக்கு மேல வந்து உங்களோட வாழ்க்கை சொர்க்கமாகத்தான் இருக்கும். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இந்த சேனலை முதலா பார்க்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமுத்தி ஆல் என்ற பட்டன் நீங்க அமுத்திக்கங்க. நிச்சயமா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஸ் அ ஸ்ரீ கொல்லாபுரி